ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம சம்மரில் வெக்கேஷன் போகிறத பிளான் பண்ணியிருப்பீங்க. பட் இந்த வின்டரில் நம்ம எங்கெங்கே வெக்கேஷன் போகலாம், எந்தெந்த இடத்த சூஸ் பண்ணலாம், சவுத் இந்தியாவில் எது பெஸ்ட்டு அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து சேரும். குறிப்பாக பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முக்கியமான டூரிஸ்ட் பிளேசஸ் மழைக்காலங்களில் நீங்கள் போகலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் எப்போதுமே நம்ம ஃபஸ்ட்டு நினைவுக்கு வர்றது நம்ம ஊட்டி நீல்கிரிஸ்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 90 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. நியர்பை ஏர்போர்ட்னு கூட பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் தான் சொல்லலாம். இது வந்து ஊட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் டூரிஸ்ட் ஸ்பாட் கூட சொல்லலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஊட்டி, கூட்லூர், கோத்தகிரி, குன்னூர் 4 லொக்கேஷன் இருக்குது. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வியூ பாயிண்ட் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் மறக்காமல் இந்த பக்கம் கோயம்புத்தூர் பக்கம் வந்தீங்கன்னா இந்த இடத்த நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஹில் ஸ்டேஷன் கூட சொல்லலாம். இது ஏன் அப்படின்னா இது வெள்ளைக்காரன் உருவாக்குனது. ஸோ ஒரு ஃபாரினர்ஸ் ஆங்கிலேயர் அந்த காலத்தில் உருவாக்கின ஒரு டூரிஸ்ட் பிளேஸும் கூட. இதோட அழகு இயற்கையும் மாறாமல் இன்னை வரைக்கும் இருக்குதுன்னா அது வந்து ஊட்டியோட மக்கள் தான் ஒரு காரணம். ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கொடைக்கானல் பார்த்திங்கன்னா திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. திண்டுக்கல்ங்கிறது மதுரை பக்கத்தில் இருக்குது. ஸோ நியர்பை ஏர்போர்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மதுரை வரும். ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா திண்டுக்கல் கூட வரலாம். அடுத்தது நம்ம பார்த்திங்கன்னா ஏற்காடுங்கிறது சேலம் டிஸ்ட்ரிக்டில் வரும். சேலத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வரும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வால்பாறைங்கிறது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வரும். கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 90 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த ஒரு ஹில் ஸ்டேஷன் கூட சொல்லலாம். ஏற்காடும் இந்த கொடைக்கானல், ஊட்டி எல்லாமே சேமோட லொக்கேஷன் மாதிரி தான் இருக்கும். பட் எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வியூ பாயிண்ட்டோட நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு, இந்த மான்சூன் டைமில் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு டூரிஸ்ட் பிளேஸும் கூட சொல்லலாம். இந்த எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஊட்டி, கொடைக்கானல் ப்ளஸ் வால்பாறை, ஏற்காடு எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டிஎஸ்சின்னு கூட சொல்லலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்க கொடிவேரி ஃபால்ஸ்னு சொல்லுவாங்க. கொடிவேரி டேம் கூட சொல்லலாம். இது வந்து ஒன் ஆஃப் த ஒரு மெயின் டூரிஸ்ட் பிளேஸ்னு கூட சொல்லலாம். ஒரு 1 டே ப்ரோக்ராமுக்கு நல்ல ஒரு என்ஜாய் பண்ணிட்டு ப்ளஸ் அங்கேயே உங்களுக்கு ஃபிஷ் கறி எல்லாமே கிடைக்கும். ஸோ அதெல்லாமே என்ஜாய் பண்ணுறதுக்கு இந்த ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் வந்தீங்கன்னா இந்த கொடிவேரியை மறக்காமல் வரலாம். இது பக்கத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பவானி சாகர் டேம் கூட இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒகேனக்கல்ங்கிறது தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இது பெங்களூர்லேருந்து ஒரு 180 கிலோமீட்டர்ஸ் வரும். இல்லை நீங்கள் தருமபுரியிலேருந்து போகணும் ஆசைப்பட்டிங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிங்கன்னா இந்த ஒகேனக்கல் வரலாம். இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபால்ஸும் கூட, தமிழ்நாட்டோட ஃபால்ஸும் கூட சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா குற்றாலம் ஃபால்ஸ். குற்றாலங்கிறது ஒரு தென்காசி மாவட்டத்தில் இருக்குது. தமிழ்நாட்டில் தென் மாவட்டத்தில் இருக்குது. இந்த ஊர் பார்த்திங்கன்னா ஃபால்ஸுக்குன்னே உள்ள ஊருன்னு கூட சொல்லலாம். இது முன்னாடி திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் இருந்துச்சு. நியர்பை பெரிய ஊருன்னு பார்த்திங்கன்னா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். ஏர்போர்ட் பார்த்திங்கன்னா தூத்துக்குடியில் இருக்குது. ஸோ இந்த பக்கம் ஏர்போர்ட் பார்த்திங்கன்னா கேரளா திருவனந்தபுரத்தில் இருக்குது. ஸோ ரெண்டுக்கும் நடுவில் தான் இந்த ஊரும் லொக்கேட் ஆகிருக்கு. ஏகப்பட்ட ஃபால்ஸ் இருக்குது. வந்தீங்கன்னா இந்த சம்மர் டைமில் சரி, இந்த வின்டர் டைம்லையும் சரி, நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஊர் வயநாடுங்கிறது இப்போ 2-3 டேஸாக நமக்கு வந்து மீடியாவில் ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ ஒரு அசம்பாவிதம் நடந்த ஒரு ஊர். பட் இந்த ஊர் பார்த்திங்கன்னா அந்த அசம்பாவிதம் இல்லைன்னா அவ்வளோ அழகாக இருக்கக்கூடிய ஒரு லொக்கேஷன். இதோட நியர்பை பெரிய ஊருன்னு பார்த்தீங்கன்னா காலிக்கட்டில் ஏர்போர்ட் இருக்குது, உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ஸோ இங்கேருந்து ஒரு 40 to 50 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிங்கன்னா வயநாடு ரீச் பண்ணிக்கலாம். இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த ஹில் ஸ்டேஷன் தான். ஊட்டியிலேருந்து வர்றீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டோட பார்டரும் கூட சொல்லலாம் இந்த வயநாடு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த வயநாடு முடித்து, இந்த வயநாடு மக்களுக்காக ப்ரே பண்ணிக்கிறோம். ஸோ இந்த வயநாடு முடித்து அடுத்தது ஒரு ஒன் ஆஃப் த ஹில் ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா கேரளாவில் இடுக்கி மாவட்டத்தை கூட சொல்லலாம். இடுக்கிங்கிறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முல்லை பெரியார் டேம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த டேம் இருக்கக்கூடிய லொக்கேட்டாக இருக்கிற ஏரியா தான் இடுக்கி மாவட்டம் கூட சொல்லலாம். இடுக்கிங்கிறது ஒரு ஒன் ஆஃப் த ஹில் ஸ்டேஷன் தான். நீங்கள் வந்து இந்த மழைக்காலத்தில் இந்த மான்சூன் டைமில் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நியர்பை தேனியிலேருந்து வரும்போதும் சரி, இல்லை நீங்கள் வந்து மூணார் வழியாக வரும்போதும் சரி, இந்த இடுக்கி டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் ரீச் பண்ணி அங்கே உள்ள வியூ பாயிண்டில் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி பார்த்திங்கன்னா கேரளாவில் வந்து எல்லாமே சேம் தான். தமிழ்நாட்டை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஊட்டி, கொடைக்கானல் மாதிரி தான். கேரளாவிலையும் ஃபுல்லாகவே ஹில் ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா எல்லாமே டீ எஸ்டேட் தான் இருக்கும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கேரளாவில் ஒரு முக்கியமானது மூணார் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒன் ஆஃப் த ஒரு டூரிஸ்ட் பிளேஸும் கூட சொல்லலாம், ஒரு ஷூட்டிங் பிளேஸும் கூட சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து அலப்பிங்கிறது ஹவுஸ் போட்டுக்கு ஃபெமிலியரான ஒரு லொக்கேஷன் கூட சொல்லலாம். இது வந்து நியர்பை பார்த்திங்கன்னா திருவனந்தபுரத்துலேருந்து ஒரு 2-3 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை கொச்சின் ஏர்போர்ட்லேருந்து இறங்கி வந்தீங்கன்னா ஒரு 1.5 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா ஹவுஸ் போட்னு சொல்லுவாங்க. 24 ஹவர்ஸ் உங்களுக்கு வந்து ஹவுஸ் போட்டில் ரன் பண்ணி ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணி எல்லாமே ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு லொக்கேஷன் கூட சொல்லலாம். இது வந்து கடலும் ஆறும் கலக்கிற பேக் வாட்டரில் இந்த
ஹவுஸ் போட்லாம் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதோட வீடியோஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நாங்கள் ஏற்கனவே போய்ட்டு வந்த வீடியோஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த ஆல்பியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹவுஸ் போட் மட்டும் இல்லாமல் பீச்சஸும் ஒரு வியூ பாயிண்ட் நிறைய இருக்குது. ஸோ முக்கியமான பீச்சஸ்லாம் இங்கே வந்து மரைக்கார் பீச்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபெமிலியரான ஒரு டூரிஸ்ட் பிளேஸும் கூட தான். இது அலப்பியில் தான் இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறைய வியூ பாயிண்ட்டும் இருக்குது. இது வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்த ஹில் ஸ்டேஷன் இல்லாமல் இது ஒரு நார்மல் பிளைன்ஸ் தான். ஸோ இதுவும் மான்சூன் டைமில் நீங்கள் வந்து ஹவுஸ் போட்டில் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கூட இருக்கலாம். ஸோ இந்த பக்கம் வரும்போது நீங்கள் வந்து ஆல்பி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஹவுஸ் போட் ஆப்ஷனையும் அட்வான்ஸாக ப்ரீ புக்கிங் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, ரேட்டோட வேரியேஷனும் இருக்காது. இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறீங்கன்னா ஏற்கனவே இடுக்கி பார்த்துருந்தோம். இடுக்கி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். காந்தலூருங்கிறது கேரளாவோட காஷ்மீர்னு கூட சொல்லலாம். அவ்வளோ ஒரு அமைதியான இருக்கிற ஒரு சின்ன வில்லேஜ், அவ்வளோ ஒரு வியூ பாயிண்ட் இருக்கக்கூடிய ஒரு டீ எஸ்டேட் இருக்கக்கூடிய ஒரு ரம்மியமான ஒரு வில்லேஜ்னு கூட சொல்லலாம். அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், எனக்கு வந்து லொக்கேஷனில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது, டிராஃபிக் இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் 2-3 டேஸ் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு லொக்கேஷன் கூட சொல்லலாம். இது வந்து காந்தலூருங்கிறது நம்ம இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ நம்ம அடுத்து நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வட்டவாடாங்கிறது சேம் இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் தான் இதுவும் லொக்கேட் ஆகிருக்கு. தாலுக்கு பார்த்திங்கன்னா தேவிக்குளம் தாலுக்குன்னு சொல்லி இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட்டும் சேம் தான். ஒரு சின்ன வில்லேஜ் தான். இங்கே வந்து ஒரு வில்லேஜில் வந்து ஒரு வெஜிடபிள் ஃபார்ம் மாதிரி வச்சுருக்காங்க, மார்க்கெட். இது ஒரு ஃபெமிலியரானது. ஸோ இந்த வில்லேஜும் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த ஹில் ஸ்டேஷன் தான். இது இப்போ நம்ம கேரளா முடிச்சிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா கர்நாடகாவுக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். கர்நாடகாவில் எப்போதுமே ஃபஸ்ட்டு நம்ம மைண்டில் வர்றது கூர்க்குங்கிறது கர்நாடகாவில் கொடுகுன்னு சொல்லி ஒரு டிஸ்ட்ரிக் இருக்குது. அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஒரு வியூ பாயிண்ட் தான். ஸோ ஒரு ஹில் ஸ்டேஷன் கூட சொல்லலாம். இந்த டிஸ்ட்ரிக்டில் பொறுத்த வரைக்கும், இந்த கூர்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்காட்லாண்ட் ஆஃப் இந்தியான்னு கூட சொல்லலாம். இதை வந்து இங்கே வந்து காஃபியும் ஸ்பீசிஸும் தான் அதிகமாக வந்து இது பண்ணுறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் பார்க்குறது நந்திகில்ங்கிறது நியர்பை பெங்களூரில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு நியர்பை ஏர்போர்ட் கூட பெங்களூர் கூட சொல்லலாம். இது வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன் கூட சொல்ல முடியாது, ஆனால் பட் இது வந்து ஒரு ஃபெமிலியரான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் கூட சொல்லலாம். அடுத்தது ஹம்பிங்கிறது ஒரு ஃபெமிலியரான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். பழைய 5 ரூபா நோட்டு பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம பார்த்துருக்க அந்த தேர் வந்து பார்த்துருக்கீங்கன்னா, ஸோ அந்த தேர் வந்து அந்த பழைய 5 ரூபா நோட்டில் நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் அந்த ஒரு ஹம்பிங்கிறது ஒரு பழங்காலங்களை ஞாபகப்படுத்துகிற ஒரு லொக்கேஷன் கூட சொல்லலாம். இது வந்து ஹில் ஸ்டேஷன் கிடையாது, ஆனால் இது வந்து ஒரு ஃபெமிலியரான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்னு கூட சொல்லலாம். நீங்கள் வந்து சம்மர் டைமில் இல்லாமல் வின்டரில் வரும்போது இது ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ். அடுத்தது பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பந்திப்பூருங்கிறது நியர்பை நம்ம முதுமலை, ஊட்டியில் முதுமலை சொல்லியிருக்கோம்ல, தமிழ்நாட்டில் கண்ட்ரோலில் இருக்கிறது முதுமலை. ஸோ அதே மாதிரி கர்நாடகா கண்ட்ரோலில் இருக்கிறது பார்த்திங்கன்னா பந்திப்பூர். இது வந்து 3 ஸ்டேட்லேயும் வந்து பார்டரில் இருக்குது, கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு. ஸோ இதோட ஃபெமிலியர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டைகர் தான். நீங்கள் வந்து கம்பல்சரி டைகர் பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது தலக்காவேரிங்கிறது பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் அந்த டெட்டனில் இருக்கக்கூடிய ஒரு லொக்கேஷன். இதுதான் காவேரி ரிவர் வந்து இங்கே தான் ஃபார்ம் ஆகுது, அதாவது உருவாகக்கூடிய இடம் கூட சொல்லலாம். இதுவும் பார்த்திங்கன்னா கேரளாவில் காசர்கோடுன்னு சொல்லுவாங்க, அதோட பார்டரில் தான் இதுவும் கேரளா கர்நாடகா பார்டரில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. அடுத்து நம்ம முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா கர்நாடகா முடிச்சுட்டு ஆந்திரா என்ட்ரு ஆகிறோம். ஆந்திராவில் ஃபஸ்ட் அண்ட் பெஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா அரக்குவேலி சொல்லுவாங்க. இது ஒரு ஒன் ஆஃப் த ஹில் ஸ்டேஷன். இங்கே தான் நிறைய டூரிஸ்ட் உங்களுக்கு வந்து அட்ராக்ஷன் உள்ள ஒரு பிளேசஸ், ப்ளஸ் நிறைய ஷூட்டிங் ஸ்பாட் கூட சொல்லலாம். அடுத்து நம்ம செகண்டாக பார்க்க போகிறது ஆந்திராவில் வந்து தலக்கோனா வாட்டர் ஃபால்ஸ். ஸோ ஃபெமிலியரான ஒரு வாட்டர் ஃபால்ஸ்னு கூட ஆந்திராவில் சொல்லலாம். அவ்வளோ ஒரு ஹைட்லேருந்து அவ்வளோ ஒரு ட்ரக் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே அவ்வளோ ஒரு ரம்மியமாக ஒரு இயற்கையாக ரசிச்சுட்டே நீங்கள் வந்து வாட்டர் ஃபால் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸோ இந்த தலக்கோனா வாட்டர் ஃபால்ஸை நீங்கள் வந்து ரீச் பண்ணிக்கலாம். தலக்கோனா வாட்டர் ஃபால்ஸ் எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா நியர்பை திருப்பதியிலேருந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 60-70 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சென்னையிலேருந்து ஒரு 260 கிலோமீட்டரில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒன் ஆஃப் த டைம் திருப்பதி எதுவும் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த தலக்கோனா வாட்டர் ஃபால்ஸ் ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு காட்டுக்குள்ளே ஒரு ட்ரக் பண்ணி போகிற மாதிரி இருக்குது, எனக்கு ஒரு லொக்கேஷன் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வாட்டர் ஃபால்ஸை நீங்கள் மறக்காமல் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சித்தூர் டிஸ்ட்ரிக், அதாவது நியர் திருப்பதி பக்கத்தில் இருக்கிற ஹார்சல் ஹில்ஸுங்கிறது ஒன் ஆஃப் த ஊட்டி, தமிழ்நாட்டோட ஊட்டின்னு சொல்கிற மாதிரி ஆந்திராவோட ஊட்டின்னு கூட இதை சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு சின்ன லொக்கேஷன் கூட இதை சொல்லலாம். ஸோ இதே மாதிரி மழைக்காலத்தில் நீங்கள் வந்து ஒரு ரம்மியமாக அமைதியாக இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு டூரிஸ்ட் பிளேஸையும் சவுத் இந்தியாவில் பற்றி முக்கியமான இடங்களை பற்றி சொல்லியிருக்கோம். ஸோ நீங்கள் ஒவ்வொரு இடங்களுக்கும் முடிஞ்ச வரைக்கும் விசிட் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், லைஃப்பை வந்து ஹாப்பியாக வச்சுக்கோங்க, சேஃபாக ட்ரைவ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சொன்ன டூரிஸ்ட் பிளேஸை பற்றி சவுத் இந்தியா பற்றி தகவல்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச லெவலில் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி பயனுள்ள தகவல் எதுவும் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். பாய்.